20 ரோஜா பூக்கள் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப குட்டியா இருக்கிறனால 20 எடுத்திருக்கேன். பெரிய ரோஜா பூவா இருந்தா 10 போதும். இப்போ இதோட இதழ்களை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதுக்கு சென்டர்ல ஒரு பவுலை வச்சு அதை சுத்திலுமா நம்ம முதல்ல எடுத்து வச்சிருக்கிற அந்த ரோஜா பூவோட இதழ்களை நம்ம சுத்திலுமா போட்டு 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சிடலாம். ஸ்டவ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பவுல்ல கலெக்டா இருக்கிற அந்த தண்ணி தான் பியூரான பன்னீர். உங்களுக்கு அதிகமான பன்னீர் வேணும்னா அந்த மூடி வைக்கிற தட்டு மேல ஐஸ் கட்டிகள்லாம் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பன்னீர் கிடைக்கும். இப்போ இந்த ரோஜா இதழ்கள்ல இருந்து கொதிக்கிற தண்ணி சேர்ந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கும். இது வந்து ரோஸ் வாட்டர் கிடையாது, இது வந்து ரோஸ் டானிக். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆனா பியூரான பன்னீர் வந்து உங்களுக்கு பல வாரங்கள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இது ரெண்டையுமே முகத்துல ஸ்பாஞ்சு வச்சு தடவிக்கலாம். இல்ல வீட்டு நறுமணத்துக்கும் முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடும்போது அதை மிக்ஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா பூவோட நறுமணம் நம்ம ஹார்மோன்களை சீரா இருக்க உதவி செய்யும். தேங்க்யூ.